சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக்குக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டிஸு அதர் சார்ட்ஸ் எல்லாமே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், ஆக்சுவலாக ஏதாவது டவுட் இருந்தால் நமக்கு கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, இமெயில் இருக்குது, இமெயிலில் கேளுங்க. அதர்வைஸ் நமக்கு கண்டினியூஸாக மார்க்கெட் என்ன ஆகும், ஆக்சுவலாக நியூஸஸை பொறுத்து ஃபாலண்ட் அப்டேட் இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்கோம், மார்க்கெட் அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லோவானாலும் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கான லெவல்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மெயிலேருந்து இதில் கேளுங்க. இந்த வீடியோவில் இந்த வீக்கான நல்லா ஒரு அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ லெவல்ஸு அந்த இதை ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி என்னாகும், நமக்கு நியூஸஸை பொறுத்து மார்க்கெட் இன்க்ரீஸாக டவுன் ஆகும். கண்டினியூஸாக நமக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் லீவுன்றதுனால அடுத்த வீக் எப்படி இருக்கும், மார்க்கெட் ஒரு கேப் அப் கேப் டவுன் இருக்கும். அந்த கவரிங் இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமை லீவுன்றதுனால அந்த பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், சேனல்ஸில் பார்த்தது தான். எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும் சரி, ஈக்விட்டி இன்ட்ராடே எதுவாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுங்கள், சார்ட்டை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். நியூஸஸ் இருக்கும், பொசிஷன் இருக்கும். ஸ்மால் அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் டைமுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிடுங்க. அதை ட்ரேடிங் பண்ண வேணாம். ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அட்வைசர் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் உங்களுக்கு. நமக்கு அதுக்கான லெவல்ஸ் இருக்கும், சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே நம்ம சார்ட்டில் அனலைஸ் பண்ணிவிடுவோம். டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. ஓகேங்களா? சேனலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரெக்டாக நமக்கு உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும், முன்ன பின்னே வந்துடும். ஸோ அது பிரச்சனை இல்லை. கரெக்டாக லாஸ் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, லாஸ் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஒரு சின்ன ஒரு கேபிட்டல் வச்சுருக்கேன், அதில் ஒரு இன்கம் சேவிங்ஸ் இருக்குது, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன், அதில் எனக்கு இன்கம் வருது, அந்த ஃபண்டை எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன், எனக்கு இப்போ தேவையில்லை, லாங் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு சின்ன ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்தால் ஓகே. எல்லாருமே அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. இன்ஃப்ளூஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்ஃப்ளூஷன்ன்றது நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அந்த பொருள் என்ன இருக்கும், உங்களுக்கு ரீசேல் பண்ணுறப்போ ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதே ப்ராடக்டை நீங்கள் மறுபடியும் விற்கிறப்ப என்ன இருக்கும், உங்களுக்கு ப்ரைஸஸ் அதிகமாக வரும். சிலது நம்ம கோல்டு, பாண்டு, லேண்டு, இது இல்லை ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷனு, இல்லை ஸ்டாக்ஸு, இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் செல் பண்ணுறப்போ, லாங் டைமில் செல் பண்ணுறப்போ நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஒன்றும் இல்லை, சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டில் வளர்த்துங்க. எதெல்லாம் சப்ளை இருக்கோ அது கொஞ்சம் இன்ஃப்ளூஷனில் இருக்கும். எதெல்லாம் டிமாண்டில் இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகேங்களா? உங்களையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா ஸ்கில்லோடு வச்சுட்டு டிமாண்டோடு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்குமே என்ன கிடைக்கும், நல்லா ஹை பேக்கேஜோட சேலரியோட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம இதில் என்ன பண்ணலான்னா இதை பற்றி பார்த்துடலாம். உங்களுக்கு பேட்டர்ன்ஸுன்றதை பற்றி பார்ப்போம் இந்த வீக். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் ஃப்யூச்சரு இது பேட்டர்ன்ஸுன்றது எப்பயுமே அது ரொம்ப நீங்கள் இங்கே நம்ம சின்ன காப்பிரைட் இஷ்யூஸ்க்கே நமக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும் நம்ம வீடியோவிலே. அதுக்கே நமக்கு என்ன இருக்குது, நாய்ஸஸ் வருது, காப்பிரைட்ஸ் வரும். ஆக்சுவலாக நம்ம திடீர்னு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருப்போம், திடீர்னு ஏதோ ஒரு சம்திங் நியூஸஸ் நாய்ஸ் வருது அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கும், அதுக்கு காப்பிரைட்ஸ் வரதுக்கான இஷ்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? இது இருக்கும். ஆனால் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே பிஸ்னஸாக போகிறப்போ அது ரொம்ப பெருசாக அஃபெக்ட் ஆகும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேட்டர்ன் நமக்கு அது இஷ்யூவாக தெரியல, இப்போ இஷ்யூவாக தெரியல. ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் பிராண்டடாக போகிறப்போ பேட்டர்ன்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அது பெரிய பெரிய பிராண்ட்ஸு எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா பேட்டர்ன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.
ஏன்னா வந்து ஒரு பிஸ்னஸாக வரப்போ ஒரு ஒரு ப்ராடக்டை நீங்கள் இங்கே வாங்கினாலும் அதே இதில் தான் வரணும், அமெரிக்காவில் வாங்கினாலும் அதே இதில் தான் இருக்கணும். அதில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. டேஸ்ட் வைஸும் சரி, லுக் வைஸ் சரி, எல்லாமே சரி என்னதான் இருக்கக்கூடாது, சேஞ்சஸ் ஆகக்கூடாது. அப்போ அவங்க எல்லாமே பேக் டெஸ்ட்டு, லேப் எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் அந்த ப்ராடக்டை இது பண்ணுவாங்க, லான்ச் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ என்ன ஆகாது, உங்களுக்கு மறுபடியும் என்ன ஆகக்கூடாது, பேட்டர்ன்ஸ் இஷ்யூஸ், காப்பிரைட் இஷ்யூஸ் இல்லை அதே வந்து யாருமே மேக் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் அடியாகும். ஸோ அதனால் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா காப்பிரைட்டு, பேட்டர்ன்ஸ் வாங்குவாங்க. இப்போ நமக்கு ஃப்யூச்சர் வந்து இது நமக்கு இப்போது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், பிஸ்னஸாக இல்லாமல் இருக்கலாம். இப்போது ஐடி ஃபீல்ட்லேயும் அவங்களுக்கு அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபுட் ப்ராடக்ட்டில் எல்லாமே பேட்டர்ன்ஸ் வந்துடும், ஆட்டோமொபைல்ஸில் பேட்டர்ன்ஸ் வந்துடும். அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் சாஃப்ட்வேர்லேயும் வந்து பேட்டர்ன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்படின்றக்கப்போ சப்ஸ்கிரிப்ஷனில் வந்துடும். உங்களுக்கு ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் மந்த்லி வைஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து நிறையா இஷ்யூஸ் இருக்கும். 4G 5G இன்டர்நெட்னால கொஞ்சம் என்வரான்மெண்ட் இருக்குது, அந்த நியூஸஸ் இருக்குது, இதுன்னு இருக்குது. நம்ம ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சிக்னல்ஸ் இது தான் பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம், அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம்ன்றதுனால உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வந்து எல்லாமே வந்து லைசன்ஸ் வாங்குறப்போ எல்லாமே செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படின்றக்கப்போ என்ன இருக்கும்னா டெக்னாலஜின்றது இப்போ ஒன்றும் இல்லை, இதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த கண்ட்ரியில் அதிகமாக டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கோ அந்த கண்ட்ரியில் போயிட்டு எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறாங்க, என்ன எத்தனை நாள், நமக்கு ரியல் டேட்டா அங்கே தான் கிடைக்கும். ஆக்சுவலாக இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட்டு கண்ட்ரி இருக்குல்ல, டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, 5G 6G 7G யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த கண்ட்ரியில் போயிட்டு அங்கே அந்த சிட்டிஸ்லேயே போயிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணாலே என்ன இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்படின்றப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுன்றது வந்து நம்ம எதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஆக்சுவலாகனா, இப்போ நீங்கள் வந்து ஈஸி டு ஆக்சஸ்ஸு, உங்களுக்கு ஒரு என்ன ஒரு ரீசன் சொல்லுவாங்கன்னா தபால் சொல்லுவாங்க, ஒரு போஸ்ட்டு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா கடிதாசி போடணும், போட்டால் அவங்க மறுபடியும் இங்கே வரணுன்றது. கடைசி போகிறதுக்கே 10 நாள் ஆகிடும், வரத்துக்கு ஒரு 10 நாள் ஆகிடும், 20 நாள் ஆகிடும்ன்றுவாங்க. முன்னாடிலாம் நமக்கு அந்த கேப்பை வந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. இப்போ ஒரு மெசேஜ் ஒரு ஃபோன் கால் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துடுவாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? இது டெவலப்மெண்ட்டு. இது 2 அப்ரோச்சில் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே 2 அப்ரோச் இருக்கும், மைனஸ் அண்ட் நெகட்டிவ்னு இருக்கும். இப்போ ஃப்யூச்சர் வந்து நீங்கள் டெக்னாலஜி எஜுகேஷன்றதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி படித்து வந்தாச்சு. அடுத்தது வந்து இதோட அப்டேட் வந்து ஏஐன்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து க்ரியேஷன். இப்போ சினிமாட்டிக்லேயே எடுத்துக்கங்களேன், இதிலே எடுத்துக்கங்க, நமக்கு சினிமா நியூஸஸ் போயிட்டிங்கன்னா அந்த இதில் போயிட்டிங்கனாலே உங்களுக்கு மாடலிங்ன்றதில் போனாலே சான்சஸே ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் வந்து இப்போது ஏஐன்ற வரப்போ அவங்களோட பிஸ்னஸ் அடியாகும்ன்றது பொதுவாக இருக்குது, நியூஸஸ் இருக்குது மார்க்கெட்டிங்கில். இருந்தாலும் என்ன அட்வான்ஸ்னால் ஹியூமனாக வந்து நம்மளால் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸவே நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும், இதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக. ஏஐ க்ரியேட் பண்ணி இது பண்ணிக்க முடியும். ஸோ என்னென்னா ரியல் எஃபெக்ட் இல்லைன்ற மாதிரி இருக்கும், ரியல் ஒர்க் இல்லாத மாதிரி இருக்கும்னுவாங்க. அது எல்லாமே டெக்னாலஜி தான். கொஞ்சம் அதில் அட்வான்டேஜும் இருக்குது நமக்கு, அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இதை வந்து பேட்டர்ன் பண்ணிட்டாங்க, ஒரு டெக்னாலஜியை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அதை கண்டுபிடிச்சி உங்கள் பேரில் பேட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாதுன்னா எங்கே இருந்தாலும் வந்து கண்ட்ரோல் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கும். யூஸர் அதை நீங்கள் வந்து அதுக்கான எர்னிங்ஸை உங்களால் பண்ணிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து XYZ ப்ராடக்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, கண்டுபிடிச்சி பேட்டர்னை வாங்கி சேல்ஸ் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா ஆஃப்டர் வந்து அதோட காப்பியே அதோட மாடலே நிறையா வந்துடும். ஓகேங்களா? அந்த நேம்லேயே இருக்காது, ஆனால் அதே மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் வந்துடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியல, கூகுள் மைக்ரோசாஃப்ட் அளவுக்கு வந்து ஒரு வெப்பேஜையோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரையோ பில்ட் பண்ண முடியல கரெக்டாக.
அதுக்கு அவங்க பேட்டர்ன் வச்சு அவங்களோட அந்த பேட்டர்னோட சீக்ரெட் இன்னும் அவங்ககிட்ட இருக்கனால தான் இன்னுமே என்ன இருக்குது மார்க்கெட்டில் இன்னும் கூகுள் வந்து நம்பர் 1 இருக்குது. கூகுளோட அடுத்த ப்ராடக்ட்டு ஜெமினியோட முன்னாடி ப்ராடக்ட்டு நேமு வேறு. இப்போ ஜெமினின்னு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது இருக்குது. இப்போது கூகுள் சர்ச் என்ன ஆகும், ஜெமினி வந்து போகும் பிஸ்னஸ் அடி தான் ஆகும். அது வந்து இந்த 2K இது பார்த்தோன்னே இஷ்யூஸ்ன்னு ஒன்று இருக்கும், சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் ஒன்று வந்திருக்கும். அதோட இது தான் அது ஆக்சுவலாக. ஸோ பேட்டர்ன்ஸுன்றது என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் வந்துடும். ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட ஆட்டோமேஷன் மார்னிங் நீங்கள் எல்லாமே அதிலே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் மந்த்லி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வேணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுறது நீங்கள் தான். ஓகேங்களா? அதை வாங்கணுமா வேணாமான்னு அதுக்கான எர்னிங்ஸுன்றதை எடுத்துக்கணும். அதுக்கான பொட்டன்ஷியல் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் வந்து குளோபலைஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன அப்படின்னா லாங்குவேஜில் அடியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து இப்போ என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் சும்மா டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன லாங்குவேஜில் டைப் பண்ணுறீங்கன்றத பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து என்ன பண்ணணும், அந்தந்த கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் வந்து அடிஷ்னலாக வந்து எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் வந்து டைப்பிங் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ஓகேங்களா? காமன் வேர்டு இங்கிலீஷில் தான் இருக்குது. அப்படின்றப்போ லாங்காக வந்து அதர் லாங்குவேஜ் அடியாக சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு குளோபலைஸ். இது வந்து நம்ம டிரான்ஸ்லேட் அப்படி என்னென்னு யூஸ் பண்ணாலுமே வந்து இதில் வந்து இது சேஞ்ச் பண்ண பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸில் தான் இருக்குது. ஒன்று இந்த ப்ராப்ளம் இருக்கும், இஷ்யூஸ் இருக்கும். அதே வந்து ப்ராடக்டில் வந்து நீங்கள் பேட்டர்ன்ஸ் வாங்கலை அப்படின்னா இது வந்து என்ன ஆகும்னா மேனுஃபேக்சர் அண்ட் சர்வீஸில் போயிடும் உங்களுக்கு. நீங்கள் மேனுஃபேக்சராக இருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் பேட்டர்ன் வாங்கி ஒரு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனியில் மிஷின் ப்ரொடக்ஷன் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? அது கொடுத்தீங்கன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக் ப்ரொடக்ஷன் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வந்துடும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் எவ்ரி டைம் வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரியே ஆயிடுவீங்க. இதுதான் பேட்டர்னோட மேஜரான இது ஆக்சுவலாக. பேட்டர்ன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது சீக்ரெட்டாக இருக்குது, அது நல்லா இருக்குது, பாப்புலராக இருக்குது, ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அது வந்து என்ன இருக்குன்னா நீங்கள் அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இருக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்களாகவே ஓனாகவே வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்மளோட ஸ்பேஸ் இது ரொம்பவே வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்குல்ல, விண்வெளித்துறை இருக்குல்ல, இந்த இதில் இருக்கவங்களோட அதில் இருக்கவங்களுக்கு நிறையா தெரியும் ஆக்சுவலாக எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே, வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே, அவங்களுக்கும் ஃபுட் மேனுஃபேக்சரில் போய் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக. அவங்க இதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அதோட டெக்னாலஜின்றது ஐடியாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் இங்கேருந்து ஒரு பொருளை வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்பேஸில் நிறுத்தி பாருங்கள், எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். ஆக்சுவலாக இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இப்படி இருக்குதுன்னு வைங்களேன். இந்த ப்ராடக்ட்டு ஆக்சுவலாக 1 செகண்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டு எந்த சப்போர்ட் என் கையில் ஹோல்டு பண்ணியிருக்கேன் கரெக்டாக, எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இங்கே நிற்குமா, விட்டா விழுந்துடும். கரெக்டுங்களா? ஸோ இந்த டெக்னாலஜிக்கு வந்து ஸ்பேஸில் நீங்கள் எப்படி ஒரு இதை வந்து நிறுத்த முடியும் கரெக்டாக? இதுக்கான டெக்னாலஜி, இதுக்கான பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஃப்யூச்சர்லன்ற பட்சத்தில் இனிமேல் வந்து மேனுஃபேக்சர் சர்வீஸாக தான் இருக்கும். பேட்டர்ன்ஸு தான் ஃப்யூச்சரில் இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி டெக்னாலஜி எல்லாமே டெவலப் ஆகிடும், ஏஐன்னு வந்துடும். பேட்டர்ன்ஸ் வாங்குறப்போ என்ன மேனுஃபேக்சர் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மேட் இன் இண்டியா, மேக் இன் இண்டியான்னு பேசிகிட்ருக்கோம் கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்டை நீங்கள் விற்றுட்ருக்கலாம். வேர்ல்டு வைஸ் குளோபலைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், கண்ட்ரி வந்து கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னா நான் பேசுகிறது வந்து இண்டிவிஜுவல் பர்சனுக்கு இல்லை ஆக்சுவலாக. ஓகேங்களா?
என்எஸ்சின்றது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மார்க்கெட்டுன்றது நாட்டுக்கான ஓவரால் கம்பெனிஸோடது. அப்போது இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து குளோபல் வைஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு தான் பார்ப்பாங்க. சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து இருக்கும், பொட்டென்ஷியல் இருக்கும், க்ரோ பண்ணிக்கிறதுக்கும் இருக்கான சான்சஸ் தான் இருக்குமே தவிர பொட்டென்ஷியல் எல்லாமே நம்ம தான் எஃபெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. பேட்டர்ன்ஸுன்றது வந்து ஃபுட்டில் கூட வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற வேர்க்கடலை, மஞ்சள், இதோட விதை இருக்குல்ல, சீடு இருக்குல்ல, இதை போய் கேட்டிங்கன்னா என்ன சீடு வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு நேம் இருக்குது ஆக்சுவலாக. அது எல்லாமே ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்னை பொறுத்து உங்களுக்கு என்ன கிராப் வந்து அதிகமாக கிடைக்குமோ, மகசூல் அதிகமாக கிடைக்குமா, கொஞ்சம் பெருசாக இருக்குமா, காய் இல்லை சின்னதாக இருக்குமான்ற பொறுத்து மேனுஃபேக்சர் சேல்ஸுக்கு அந்த அளவுக்கு வந்துடும். ஒரு வாட்டர்மெலன் வாங்குறீங்கனாலே அதோட நார்மல் இதுக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ இதோட எல்லாமே வந்து பேட்டர்ன்ஸில் தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் வந்து பேட்டர்ன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மேனுஃபேக்சராக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போய் ஆகணும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலாக ஸ்டார்ட் பண்ணணும். மினிமம் கேபிட்டல் இருக்கணும். இருக்கிற குளோபல் காம்படிஷனில் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க இப்போது ஆக்சுவலாக ஸ்விக்கி, சொமேட்டோ, ஆன்லைன் ஆர்டர் வரைக்கும் வந்துட்டாங்க. உங்களுக்கு ரீட்டைல் ஷாப் உங்கள் வீட்டில் வந்து ப்ராடக்டை கொடுக்குற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. நீங்கள் ஷாப்புக்கே போக வேணாம், வீட்டுக்கே உங்கள் ப்ராடக்ட்டு வீடு தேடி வந்துடும். இப்போ நமக்கு அந்த லெவலில் தான் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஃப்யூச்சரில் வந்து நம்ம இப்போயே வந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே உங்களோட வேர்ல்டு வந்து கவர் பண்ணிடுற அளவுக்கு போயிட்டுருக்கு. அதுக்கான பேட்டர்ன்ஸு உங்களுக்கு இருக்குன்னா என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் பில்ட், இப்போ சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை கொஞ்சம் என்ட்ராகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை வந்து ஒரு 10 to இன்னும் கரெக்டாக ஒரு 10லேருந்து ஒரு 15 வருஷம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்டேபிளாக ஏதாவது ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 20 இயர்ஸுன்றது வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப 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 கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நோக்கியா சீரீஸில் பார்த்துருப்போம். நோக்கியா மறுபடியும் இப்போ என்ட்ரு ஆனாங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியை பிடிக்க முடியுமா, அதே சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்றது கஷ்டம். நேம் வேணால் நல்லாயிருக்கும். மைக்ரோசாஃப்ட் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் சேல்ஸ் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியாமல் லீவ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் அடியாகிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்த பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நிறையா செலவு பண்ணணும். ஒரு ஷோரூமாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை எவ்வளோ உங்களுக்கு டெவலப்னா கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ரன் பண்ணுறது கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ரீச்சபிள் அதிகமாக இருக்கும், சேல்ஸ் அதிகமாக இருக்கும், மேன் பவர்ஸு எல்லாமே கொஞ்சம் இதுவாகும், ஃபோக்கஸ் ஆகும். இது எல்லாமே இருக்கும். இதுதான் கொஞ்சம் சாஃப்ட்வேரில் கொஞ்சம் இதுவாகிறதுக்கான சான்சஸ். சாஃப்ட்வேருமே அடுத்த டெக்னாலஜி நம்ம அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த டெக்னாலஜியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் அடுத்த டெக்னாலஜியெல்லாம் உங்களுக்கு. அப்கமிங்கில் தான் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே அப்கமிங்கில் இருக்குது. சில யூஸ் பண்ணுற டெக்னாலஜியுமே இருக்குது, ஆட்டோமேஷனில் இருக்குது. நம்ம மேனுவலாக பண்ணுறது எல்லாமே வந்து ஆட்டோமேஷனில் இருக்குது. ஃபிசிக்கலாக அவங்கள கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டெக்னாலஜி வேர்ல்டில் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் முக்கியம். இதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்தாலுமே அது எல்லாமே என்னது அப்பார்ட்மெண்ட், அது என்னது ஆக்சுவலாக பிஸ்னஸ். ஓகேங்களா. ஹியூமனுக்கும் பிஸ்னஸ், அது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற சோர்ஸு, அவ்வளோதான். ஓகேங்களா. அதை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுட்டுன்றப்போ நமக்கு என்ன இருக்குது, நமக்கு அக்ரிகல்ச்சர் ஓவரால் அதுலேயும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்ட்ராங்காக வச்சு இது பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ஃப்யூச்சர் வந்து நமக்கு கொஞ்சம் இந்த டெவலப் கண்ட்ரிஸ் அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகிற இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் நமக்கு வந்து எக்கனாமிக் வைஸாக அடி ஆகிடுச்சு. இன்னும் இருக்குது, நியூஸஸ் இருக்குது. அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், பார்த்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேட்டர்ன்ஸ் கொஞ்சன்றது வந்து
இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போது நீங்கள் ஒரு திடீர்னு உங்களுக்கு எடுத்து பாருங்கள், சார்ட் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி கழிச்சு ஒரு 20 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த அளவுக்கு ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் அட்வைஸ் வேணுனாலும் கேளுங்க, மெயில் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம பார்ப்போம். பேட்டர்ன்ஸை வந்து நான் இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதுக்கு மேலே. ஆக்சுவலாக பேட்டர்ன்றது வந்து என்னென்னா, நான் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா இதோட டிசைன் மாடல் எல்லாமே ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? இதை நீங்கள் ரீமேனுஃபேக்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, செல் பண்ண முடியாது, பிராண்ட் நேம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் வந்து பிராண்ட் நேம் இல்லாமல் அதே இதில் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன்ஸை வந்து கொஞ்சம் நீங்களாகவே சர்ச் பண்ணி பண்ணி பேசி பாருங்கள், சர்ச் பண்ணி படித்து பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, ஆல்ரெடி இருந்துச்சு. எல்லாமே வந்து டிஜிட்டலாக போகிறப்போ டாக்குமெண்டேஷனாக போயிட்டுருக்கு. இப்போது சப்ளை அண்ட் டிமாண்ட் சொன்னால அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து என்ன பண்ண முடியாது, பீட் பண்ண முடியாது. உங்களை வந்து எப்பயுமே டிமாண்டில் வச்சுக்கணும். சப்ளைன்றது வந்து இருக்கும், சப்ளையில் போச்சுன்னா இன்ஃப்ளேஷனில் போய்டும். டிமாண்டில் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான். ஏன்னா லேண்டு எப்பயுமே டிமாண்டில் இருக்கும். ஒரு இடத்த வாங்கிட்டு ரீசேல் பண்ணுறப்போ ஏன் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னா, லேண்டு வந்து உங்களால் இந்த பூமியோட லேண்டு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே உங்களால் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற ஆறு குட்டை இதெல்லாம் மூடிட்டு அதில் தான் க்ரியேட் பண்ண முடியும். இப்படி பண்ணிங்கன்னா என்னாகும், என்விரான்மெண்ட்டில் அடியாகும். லேண்டு நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம்ல, ஒன்றுக்கு மேலே ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ லேண்டு வந்து டிமாண்டு இங்கே, அதனால் அதோட காஸ்ட் வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? பேட்டர்ன்ஸுன்றதை பற்றி நான் கொஞ்சம் டேட்டாஸ் வேணால் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன், அது எந்த யூஸும் இருக்காது. ஃப்யூச்சர்லன்றது அது ஓரியன்டாக எஜுகேஷன், அதுக்கான நாலேஜ் எது டிமாண்ட் இருக்குமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறவங்க யாருக்காவது யூஸஸாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பேட்டர்ன்ஸை பற்றி நான் ஏதாவது இது ஓப்பன் சோர்ஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு எப்படி நார்மலாக இருக்கவங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு ஜாப் போகிறீங்க, ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க, ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, அதோட என்னவாக இருக்காது, டெவலப்மெண்ட்டு இன்க்ரீஸ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்குமே தவிர என்ன இருக்காது, அதோட பொட்டென்ஷியல் தெரியாது, பிஸ்னஸோட ஸ்கேல் தெரியாது. ஓகேங்களா? இப்போது நோக்கியா ஃபோன்றத ஒரு பேட்டர்னை வாங்கிட்டேன் அப்படின்னா அதோட மாடல், ரீசெல்லிங் எல்லாமே வந்து அதோட பிஸ்னஸ் லெவலே வேறு ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸ்கேல் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் க்ரோ ஆகிறீங்க அப்படின்னா லாங் டைமில், ஸோ இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் கேர் பண்ணி கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.